Hello friends, இந்த வீடியோ ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 9. நம்ம மற்றவங்க கிட்ட தமிழில் பேசும்போது நிறைய கேள்விகள் தமிழில் கேட்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் மற்றவங்க கிட்ட நம்ம எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற 6 கொஸ்டின் வேர்ட்ஸை நம்ம எந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 8 வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிய முக்கியத்துவத்தை கேட்போம் பார்த்தீங்களா, அப்போது நம்ம இந்த வாட் அப்படிங்கிற கொஷின் வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாங்க. வாட் இஸ் யூஸ்ட் வென் ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அது என்ன கொஷினாக கேட்காமா, எப்படி இதை கேட்கலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. வாட் இஸ் தேட், அது என்ன. இதை நீங்கள் இப்படி கேளுங்களேன், இது என்ன எப்படி கேட்கலாம்? வாயை திறந்து சொல்லுங்கள், எப்படி கேட்கலாம்? நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒவ்வொரு கொஷின் கேட்கும் போதும் நீங்களாகவே ஆன்சர் திங்க் பண்ணி வாயை திறந்து முன்னாடியே சொல்லிடுங்க. தப்பானாலும் பரவாயில்லைங்க, நம்ம தப்பாக பேசி பழகுனா தான் கரெக்டாக பேச முடியும். ஓகேங்களா, புரியுதாங்க? இது என்ன அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் திஸ். நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம்ல ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 6ல் திஸ்னா என்ன, தேட்னா என்ன, தீஸ்னா என்ன, தோஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 6ல் அந்த வீடியோ இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்ன நடந்தது எப்படி கேட்கலாம்? என்ன அப்படின்னா என்ன ஒரு இங்கிலீஷில்? வாட். நடந்தது பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச ஒரு செயலை குறிக்குதா? வாட் ஹேப்பன்ட். ஈடி சேர்க்கணும், மறந்துடாதீங்க. ஹேப்பன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா? வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. வாட் ஆர் யூ டூயிங். டூ அப்படின்னா பண்ணுறது, செய்கிறது அப்படிங்கிறத குறிக்கும். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ நேரம் என்ன, இப்போ டைம் என்னன்னு கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த டைம் நவ். வாயை திறந்து சொல்லுங்கங்க, ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கேள்விகளை தவிர வேறு பெருசாக எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம். அதனால் இங்கே இருக்கிற எல்லா கேள்வியும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கிலீஷ்லேயே நீங்கள் மற்றவங்க கிட்ட கொஷின் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் கவனமாக கவனிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் தமிழில் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் வாயை திறந்து தப்பானாலும் பரவாயில்ல சொல்ல ஆரம்பிங்க. ஓகேங்களா, புரியுதாங்க? வீடியோ பிடிச்சிருக்கா? ஓகே, எப்படி கேட்கலாம்? இப்போ நேரம் என்ன அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த டைம் நவ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ என்ன தான் பிரச்சனை கேட்போம் பார்த்தீங்களா? இப்போ என்ன தான் பிரச்சனை, என்ன கீவேர்ட் பாருங்கள், என்னன்னா வாட். அப்போ இது WH கொஸ்டினில் வாட் அப்படிங்கிறதுல தான் இது வரும். ஓகேங்களா, எப்படி சொல்லலாங்க? வாயை திறந்து சொல்லுங்கள். கரெக்டுங்க, நிறைய பேர் கரெக்டாக திங்க் பண்ணியிருக்கீங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிங்க. வாயை திறந்து சொல்லுங்கள். இப்போ என்ன தான் பிரச்சனைக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியும்? என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் தெரியும். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன். வாட் இஸ் த ப்ராப்ளம், என்ன தான் பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ என்ன நினைக்கிறாய் எப்படி சொல்லலாம்? நான் ஆன்சர் பண்ணுறேன். வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிறாய். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் என்ன சொன்னான் கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி கேட்கலாம்? வாட் டிட் ஹீ சே, அவன் என்ன சொன்னான். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ என்ன வாங்கினாய். கடைக்கு போயிருப்போம், திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம், வீட்டில் கேட்பாங்க நீ என்ன வாங்கினாய். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாட் டிட் யூ பை.
வாயை திறந்து சொல்லுங்க. வாட் டிட் யூ பை? ஏன் நம்ம டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப் தான் டிட். பாஸ்ட் டென்ஸில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா டிட் தான். நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் 4 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 4 வீடியோ பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போ மேலே ஒரு கார்டு வருது பார்த்தீங்களா, இந்த கார்டை கிளிக் பண்ணாலும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈஸியாக கற்றுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? ஓகேங்க. இப்போ வாட் அப்படிங்கிற கொஷின் வேர்ட்லேருந்து ஃபைனலாக ஒரே ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் பெயர் என்ன அல்லது உன் பெயர் என்ன எப்படினாலும் சொல்லலாம். எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுடைய நேமையும் இதில் ஆட் பண்ணணும். உங்கள் பெயர் என்ன இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? அதை நீங்கள் காமெண்ட்டில் டைப் பண்ணிவிட்டு மை நேம் இஸ், இப்போ என் பேர் சொல்கிறேன், மை நேம் இஸ் மகா. இந்த ரெண்டையுமே காமெண்ட்டில் மறக்காமல் எல்லாருமே உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். உங்கள் பெயர் என்ன மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பார்க்கலாமா? வேர். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்தை பற்றி நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, அப்போ நாம் இங்கிலீஷில் வேர் அப்படிங்கிற கொஷின் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணுங்க. வேர் இஸ் யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் அபவுட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அவனை எங்கே, அவனை எங்கே கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ, வேர் இஸ் ஹீ, அவனை எங்கே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவளை எங்கே எப்படி கேட்கலாம்? அவள்னா என்ன இங்கிலீஷில் வருங்க? கரெக்டுங்க, எல்லாருக்குமே அவள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் தெரியும். அவள் அப்படின்னா ஷீ. நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கும். நான் இன்னும் ஆன்சர் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். வாயை திறந்து சொல்லுங்கள். அவள் எங்கே சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா வாயை திறந்து பேசினா மட்டும்தாங்க பேச முடியும். நமக்கு எவ்வளோ தான் புரிஞ்சாலும், எவ்வளோ தான் படித்தாலும், எவ்வளோ தான் மைண்டில் வந்து உட்காந்தாலும் நம்ம வாயை திறந்து பேசலை அப்படின்னா கடைசி வரைக்கும் இங்கிலீஷை நம்மளால் பேசவே முடியாது. அதனால் நான் ஒரு கொஷின் சொல்கிறேன்னா தமிழில், நீங்கள் இங்கிலீஷில் முன்னாடியே வாயை திறந்து சொல்லுங்கள். அதான் நான் சொல்கிறேன், தப்பானாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. வேர் இஸ் ஷீ, வேர் இஸ் ஷீ, அவள் எங்கே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எங்கே போய் கொண்டிருக்கிறாய் எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், எங்கே போய் கொண்டிருக்கிறாய். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ எங்கே இருக்கிறாய் கேட்போம் பார்த்தீங்களா, நீ எங்கே இருக்கிற ஃபோனில் கேட்போம். கேட்போம்ல எப்படி கேட்கலாங்க? வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீ அல்லது நீங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் எப்படி கேட்கலாம்? வேர் டு யூ லிவ், வேர் டு யூ லிவ், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள். புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என் புத்தகத்தை எங்கே எப்படி கேட்கலாம்? வேர்ஸ் மை புக், வேர் இஸ் மை புக். இதுவே சொல்கிறேங்க, என் பேனாவை எங்கே. ஆன்சர் தெரியுமில்லங்க, சிம்பிள் தாங்க. வேர்ஸ் மை பென், வேர்ஸ் மை பென், வேர்ஸ் மை பென். ஓகே, இப்போ ஃபைனலாக நான் 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். என் சாவியை எங்கே, என் பைக்கை எங்கே. இந்த ரெண்டுக்குமே இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் வேர்டு பாருங்கள், ஒய். ஒய் அப்படின்னா தமிழில் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரணத்தை நம்ம கேட்கும்போது இந்த ஒய் அப்படிங்கிற கொஷின் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஒய் இஸ் யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் அபவுட் எ ரீசன். நீ ஏன் தாமதமாக வருகிறாய் கேட்போம் பார்த்தீங்களா, நீ ஏன் லேட்டாக வரன்னு கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட்,
இதுவே நீ ஏன் தாமதமாக வந்தாய்? பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு செயல். எப்படி சொல்லலாம்? Why did you late? Why did you late? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இது ஏன் இப்படி இருக்கு? கேட்போம் பார்த்தீங்களா? இது ஏன் இப்படி இருக்கு? Why is it like that? இது ஏன் இப்படி இருக்கு? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற? நீ ஏன் அழுதுகிருக்க? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். Why are you crying? Why are you crying? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ ஏன் அப்படி நினைக்கிற? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? நீங்கள் இதெல்லாம் வாயை திறந்து நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க உங்கள் மைண்டில் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக பேச ஆரம்பிப்பீங்க. நான் சொல்லும் போது தயவு செய்து வாயை திறந்து சொல்லுங்கள். நீ ஏன் அப்படி நினைக்கிற? Why do you think so? Why do you think so? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உன்னால் ஏன் செய்ய முடியாது? நீ ஏன் நெகட்டிவாக நினைக்க? உன்னால் ஏன் செய்ய முடியாது? சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? Why can't you do that? Can't அப்படின்னா cannot, முடியாது அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஓகேங்களா? Why can't you do that? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இது ஏன் இப்படி நடந்தது? Why did this happen? Why did this happen? நெக்ஸ்ட்டு பாருங்க. நீ ஏன் கேட்குற? Why do you ask? Why do you ask? நெக்ஸ்ட்டு பாருங்க. நீ ஏன் பொய் சொல்கிற? எப்படி சொல்லலாம்? Why do you lie? Why do you lie? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ ஏன் அப்படி சொல்கிற? நீ ஏன் அப்படி சொல்கிற? Why do you say that? Why do you say that? ஓகே, ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. நீ ஏன் இப்படி சொல்கிற? நீ ஏன் இப்படி சொல்கிற? கேட்போம் பார்த்தீங்களா? சிம்பிள் தாங்க. ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். மறக்காமல் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா when. when அப்படின்னா தமிழில் எப்பொழுது அப்படின்னு அர்த்தங்க. நம்ம நேரத்தை கேட்போம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம when அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணலாம். when is used for asking time. நீ எப்பொழுது வருவ? நம்ம தமிழில் ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நீ எப்போ வருவ? எப்படி கேட்கலாம்? when will you come? when will you come? நம்ம ஏன் இங்கே will யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு செயல் தானே. when will you come? ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணி பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உன் தேர்வு எப்பொழுது ஆரம்பிக்கும்? நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உன் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கி? எப்படி சொல்லலாம்? when is your exam start? when is your exam start? உன் தேர்வு எப்பொழுது ஆரம்பிக்கிறது? புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ எப்போ அங்கே போன? when did you go there? when did you go there? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீ எப்போ போவ? நம்ம லீவுக்கு ஊருக்கு வந்திருப்போம். 2-3 நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் கேட்பாங்க நீ எப்போ போவ? வேலைக்கு எப்போ போகிற அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? ஃப்யூச்சர் டென்ஸ் இது, மறந்துடாதீங்க. எப்படி சொல்லலாம் அதை? when will you go? when will you go? நீ எப்போ போவ? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ எப்போ சமைப்ப? நீ எப்போ சமைப்ப? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. இதுக்கான ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஈஸி தாங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம்ல. எல்லாருமே இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்ம சிம்பிளாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹூ. ஹூ அப்படின்னா தமிழில் யார் அப்படின்னு அர்த்தங்க. ஒரு நபரை பற்றி நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஹூ அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஹூ இஸ் யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் அபவுட் எ பர்சன். யார் பணம் கட்டினாங்க? யார் பணம் கட்டினார்கள்? யார் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு பர்சனை குறிக்குது பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஹூ பெய்ட். ஹூ பெய்ட். யார் பணம் கட்டினார்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ யாரு கூட போகிறாய்? நீ யாரு கூட போகிறாய் எப்படி கேட்கலாம்? ஹூ டு யூ கோ வித். ஹூ டு யூ கோ வித். நீ யாரு கூட போகிறாய். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ யாரை சந்தித்தாய் எப்படி கேட்கலாம்? ஹூ டிட் யூ மீட். ஹூ டிட் யூ மீட். நீ யாரை சந்தித்தாய். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீங்கள் யார். நீங்கள் யார் எப்படி சொல்லலாம்? எல்லாருக்குமே ஆன்சர் தெரியுங்க. ஹூ ஆர் யூ. ஹூ ஆர் யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவங்க யார். அவங்க யார். ஹூ ஆர் தெம். ஹூ ஆர் தெம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இது யார் கேட்போம் பார்த்தீங்களாங்க. இது யார் எப்படி கேட்கலாம்?
ஹூஸ் திஸ்? ஹூஸ் திஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவன் யார்? எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஹூஸ் ஹீ? ஹூஸ் ஹீ? இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. அவள் யார்? இதுக்கான ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் வேர்ட் என்ன அப்படின்னா ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா தமிழில் யாருடைய, யாருடைய அப்படின்னு அர்த்தங்க. ஒருத்தவங்களுடைய உரிமையை பற்றி கேட்பதற்கு நம்ம ஹூஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோங்க. ஹூஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் அபவுட் ஓனர்ஷிப். இவங்க யாருடைய அம்மா? இவங்க யாருடைய அம்மா கேட்பாங்க பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. ஹூஸ் மதர் இஸ் ஷீ? ஹூஸ் மதர் இஸ் ஷீ? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இன்றைக்கி யாருடைய பிறந்தநாள்? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் பர்த்டே இஸ் இட் டுடே? ஹூஸ் பர்த்டே இஸ் இட் டுடே? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். யாருடைய பையன்? இது யாருடைய பையன் கேட்பாங்களா? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் சன் இஸ் ஹீ? ஹூஸ் சன் இஸ் ஹீ? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இது யாருடையது? ஹூஸ் திஸ்? ஹூஸ் திஸ்? இது யாருடையது? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அது யாருடையது? ரொம்ப தூரத்தில் ஒரு பைக் நிற்கும். அப்போ நம்ம அதை பார்த்துட்டு சொல்லுவோம் அது யாருடைய பைக்கு கேட்போம் பார்த்தீங்களா? நம்ம இதுனா என்ன அதுனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 6 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக புரியுங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹூஸ் தேட்? ஹூஸ் தேட்? அது யாருடையது? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இது யாருடைய ஐடியா? இது யாருடைய ஐடியா? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் ஐடியா இஸ் திஸ்? இது யாருடைய ஐடியா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இது யாருடைய பைக்கு? இது யாருடைய பைக்கு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஹூஸ் பைக் இஸ் திஸ்? ஹூஸ் பைக் இஸ் திஸ்? ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. இது யாருடைய சாவி? இது யாருடைய சாவி? ஆன்சர் தெரியுமா? மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 10 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட பிளேலிஸ்ட் தெரியுது பார்த்தீங்களாங்க. இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோவுமே ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாங்க. ஓகே, இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.